வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு விதைகள் போட போறோங்க. 3 வெரைட்டி ஆஃப் விதைகள் போட போறோம். அதுக்கப்புறம் இந்த மாமரத்தை பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அதாவது எங்க வீட்ல அல்ஃபோன்ஸா வச்சிருக்கோம் மேடம். அத காய்க்கவே இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. நம்மளோட மாமரங்கள் காய்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, செடியோட வளர்ச்சியை நம்ம பராமரிக்கணும். அதாவது எப்படின்னா, முதல்ல அதாவது வாங்குற செடிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒட்டு மரமாக வாங்குங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் அதுதான் சீக்கிரமாக வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒட்டு மரங்கள் வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. விதைகள் போட்டோ அந்த மாதிரி வளர்ந்தா 5 வருஷம் கிட்ட ஆகும் வளர்கிறதுக்கு. மாடி தோட்டத்தில் பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் எடுக்கணும்னா கொத்து கொத்தா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு முக்கியமாக பராமரிக்கணுங்க. எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மாமரங்கள் நல்லாவே பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது பங்கனப்பள்ளி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பங்கனப்பள்ளி சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. இது பூக்கள் பூக்கும்போது எடுத்தது. இப்போ நல்லாவே காய்கள் வச்சிருக்கு. இந்த மாதிரி பூக்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணணும். கவாத்து அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ப்ரூனிங், அது கண்டிப்பாக நம்ம ப்ரூனிங் பண்ணணும். 2 தடவை பண்ணணும். மாமரங்களுக்கு 2 தடவை ப்ரூனிங் பண்ணணும். இப்போ காய்கள் காய்ச்சி முடித்த பிறகு, அதாவது ஜூன் மாதத்தில் ஒரு ப்ரூனிங்கும், அப்புறம் டிசம்பர் மாதத்தில் ஒரு ப்ரூனிங்கும் கண்டிப்பாக பண்ணணும். 2 தடவை பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா ஹீல்டு எடுக்க ஆரம்பிக்கும், பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்த மாதத்தில் பண்ணுறது எப்படி அப்படின்னா, காய்கள் வச்சு காய்கள்லாம் பறித்து முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரூனிங் எப்படின்னா, ஷேப் கொண்டு வரதுக்காக. அப்புறம் வெயில் நல்லா அது மேலே எப்பவுமே மாமரங்களுக்கு வெயில்கள் ரொம்ப பட்டால் தான் சூப்பராக காய்க்கும். வெயில் இல்லாத ஷேடிங்கான இடத்துல வச்சிங்கன்னா காய்கள் கொடுக்கவே கொடுக்காதுங்க. இது முக்கியமான விஷயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்ல வெயில் காயிற இடத்துல எடுத்து வைங்க. அது என்னென்னா, ப்ரூனிங் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இது அதோட செடியோட புஷ்ஷியாக இருக்கிறதுக்கும் வெயில் நல்லா படுறதுக்கும் நம்ம ப்ரூனிங் பண்ணணும். இது பாருங்கள், வெரைட்டி நான் சொன்னேன் ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லிட்டு. இந்த வெரைட்டியில் நம்ம எடுக்கும்போது ஆல் டைம் மேங்கோ தாய்லாந்து வெரைட்டி. இதுதான் மாடி தோட்டத்துக்கு ஆப்டானது. அதுவும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெயில் நல்லா படணும், ப்ரூனிங் பண்ணணும்னு சொன்னேன். மேலே அது நடுவில் இருக்க கிளைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடாது. அடர்த்தியாக இருந்தால் அதில் கிளைகள் எல்லாம் வெட்டிடணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் செஞ்சும் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன் மாமரம். சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது கூட இப்போ ஒரு பப்பாளி மரமும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. காய்கள் வச்சிருக்கு பாருங்கள். அதுதான் சொன்னேன், வெயில் ரொம்ப தேவைப்படும். அப்புறம் நம்ம தொழு உரம், வருஷத்துக்கு 2 தடவை தொழு உரம் கண்டிப்பாக போடணும். அந்த ப்ரூனிங் பண்ண உடனே நீங்கள் தொழு உரம் போட்டிங்கன்னா அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஏன்னா அது வீக்காக இருக்கும்போது நம்ம